ஹாய் மக்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராமபுரம் டு வையப்பமலை ரோடு, அதாவது திருச்செங்கோடு வட்டத்தில் இருக்கோம். ஸோ இந்த பகுதி சாலைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீண்ட காலமாகவே சுமாராக ஒரு 40 ஆண்டு காலமாகவே பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பைபாஸ் மாதிரி முறையாக போட்டு விட்டார் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து. சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த தொகுதியில் இந்த சாலைகள் மட்டும் கிடையாது, நம்ம தொகுதியில் எந்த பகுதியில் பார்த்தாலும் அங்கே புதுசு புதுசாக பிளாக்காக சாலைகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் தார் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. எப்படி இந்த அளவுக்கு அப்படின்றது தான் தெரியல. ஒரு ஓவராக நம்ம புகழறதுக்காக இந்த பதிவு இல்லை. இந்த சாலையில் அதிகமாக பயணித்திருக்கிறோம். அதனால் வந்து இந்த தெரியுது நமக்கு. அதனால் வந்து இந்த சாலை வந்து ரொம்ப நீண்ட காலமாகவே பார்க்கும்போதெல்லாம் அந்த சாலை எப்போலாம் விரிவுபடுத்துவாங்க, எப்போ அந்த வளவுகள்லாம் எப்போ நிமித்துவாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம நிறைய நினைத்தது உண்டு. ஆனால் இப்போ அந்த கனவுகள் நினைவாகியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது மாதிரி இருக்குது. ஏன்னா 234 தொகுதிகளிலுமே இந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வால்பாறை தொகுதியில் ஒரு சாலை சரியாக இல்லைன்றது தான் பிரச்சனை. அந்த பதிவு போட்டிருந்தேன். அந்த அந்த செய்தி தான் நான் ஒரு இரு தினங்களுக்கு முன்னாடி தான் அந்த செய்தியை போட்டேன். அதேபோல் இப்போ அடுத்து இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் ஒரு செய்தி போட போகிறேன். மணப்பாறை தொகுதியில் அங்கேயும் சாலைகள் இல்லைன்னு தான். அப்போ மற்ற 234 தொகுதியிலுமே அங்கே இருக்கிற குறைகள்லாம் அங்கே இல்லாமலே இருக்குது அப்படின்றது தான். எப்படி இந்த அளவுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் இந்த அளவுக்கு நிறைய செய்திருக்கார். நிறைய பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையங்கள், நீர்த்தேக்க தொட்டிகள், இது எண்ணற்ற நலத்திட்ட பணிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அது நிமிடங்கள் போதாது, மணிக்கணக்கும் போகாது, வார கணக்காகும், மாத கணக்காகும். நம்ம அந்த அவருடைய நலத்திட்ட பணியெல்லாம் பட்டியலிட்டு சொல்லணும்னா அந்த அளவுக்கு சிறப்பாக செய்திருக்கார் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் எப்பொழுது தான் நொடிக்கு நொடி அவருக்கு நன்றிகள் தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நேற்று கூட வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸில் போட்டிருந்தோம். மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் அது தமிழ்நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. ஆனால் இங்கே அவருடைய கடைசியில் யார் அந்த திட்டத்துக்காக முழுதும் குரல் கொடுத்தாங்களோ அவர் இருக்கிற அந்த தொகுதியிலே, அந்த மாவட்டத்திலே அது அமலுக்கு இல்லையான்னு சொல்லி அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நேற்று முன்தினத்திலிருந்து அது அமலுக்கு வந்திருக்கு. இதுபோல் நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு நன்றிகள் குவிந்த வண்ணமாக தான் இருக்குது. இந்த சாலை மட்டும் இல்லை, எத்தனையோ சோலைகளும் கூட அவருக்கு நன்றிகள் குவிந்த வண்ணம் தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த காணொளி. நன்றி.